இந்த கீழ்நிலை ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கன்வாடியில் வேலை பார்க்குறவங்க, சத்துணவாய, இவங்க வழக்கமாக பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அவங்க செல்ஃபோன் வச்சுருந்தா, ஆண்ட்ராய்டு வச்சுருந்தா அதுவே பெரிய வச்சுருந்தாலும் அது ரொம்ப பழைய ஒரு இதுவாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணி இதுக்கு பதில் சொல்கிறது இருக்கு இல்லையா, பெரும் பாடாக இருக்குது. பல இடத்துல சிக்னல் கிடைக்கிறது இல்லை. இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரியாமல் ட்ரைனிங் சரியாக கொடுக்காதனால 2 ஃபார்மு, ஒன்றை வந்து ஃபில்லப் பண்ணணும், 2ஐயும் ஃபில்லப் பண்ணணும், 2லையும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவங்க அவங்க வச்சுக்குவாங்க, வந்து வாக்காளர்கள் கையில் கொடுக்கணுன்றது ப்ரொசீஜர். இப்போ இதில் எனக்கு ஃபில்லப் பண்ண தெரியல, நீ ஃபில்லப் பண்ணுன்றாங்க மக்கள். எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதா, இது எப்படி ஃபில்லப் பண்ணுறது? அப்போது சரிங்க, பென்சிலில் ஃபில்லப் பண்ணுவோம், ஒன்றில் ஃபில்லப் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேன், இன்னொன்று நானே வச்சுக்கிறேன், தப்பாகிடுச்சுன்னா அப்புறமா திருத்திக்குவோம். இப்போ இவ்வளவு ப்ரெஷர். இது வந்து நம்ம ஊரில் இன்னும் விதவிதமாக இருக்குது. பெங்காலில் சிலிகுரி பகுதி, மலைப்பகுதி, அங்கே ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து ஒரு 52 வயசு என்னவோ அவங்க ஸ்ட்ரோக் வந்து இறந்துடுறாங்க. ப்ரெஷர்னால தான். ப்ரெஷர், இதை நான் முடிக்கலைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ராஜஸ்தானில் இப்போ உடனே எலெக்ஷன்லாம் இல்லை, இருந்தாலும் அங்கே டார்ச்சர் பண்ணி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு ரயில் முன்னால் பாஞ்சு சூசைடு. கேரளாவில் ஒரு அரசு பள்ளியில் பியூனா வேலை பார்க்குறவர், அவர் வந்து கண்ணூர் பகுதியில் அவரை போட்டுருக்குறாங்க. அவர் அந்த ஏரியா தெரியாது. கூட வர்றதுக்கு பிஎல்ஏ யாரும் சிபிஎம்மோ காங்கிரஸோ இல்லை போல இருக்குது. ப்ரெஷர் தாங்கல்ல, அவருக்கு இதே மாதிரி சஸ்பென்ஷன் மிரட்டல். அதனால் அவர் வீட்டுக்கு வந்து தூக்கு மாட்டி செத்து போயிருக்காரு, எழுதி வச்சு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதல்வர் தொடங்கி எதிர்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லி சமீப காலமாக எல்லாருமே இதை பற்றி பேசிட்டாங்க. ஒன்று ஆதரவா, இல்லைன்னா இதுக்கு எதிர்ப்பா, அந்த மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. எதை பற்றினா எஸ்ஐஆர் பற்றி தான். இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மக்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சிலருக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கிடையில் இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு வேலை நிறுத்தமும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு கேயாட்டிக்கான சுச்சுவேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறோம். இதில் தன்னுடைய கருத்தை, தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதுக்காக சமூக செயற்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. விரிவாக பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எஸ்ஐஆர் குறித்து நம்ம பேசியிருக்கோம், மேலோட்டமாக சின்ன சின்ன விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் இன்டெப்த்தாக பேசணும் அப்படின்னா சார், இந்த எஸ்ஐஆர் சுச்சுவேஷன் வந்து ஒரு வேலை நிறுத்தத்துக்கு வழிவகை செஞ்சுருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு தரப்பினர் அதை ஆதரிக்கிறாங்க. அது ஓகே போட்டும், அது ஒரு ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு சார்? இப்போது வேலை நிறுத்தம் அப்படின்றது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு வீடு வீடாக வந்து விவரங்களை திரட்டக்கூடிய பிஎல்ஓக்கள். அவங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டினுடைய கீழ்நிலை ஊழியர்கள், சில வேலைகளில் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள், இந்த மாதிரி துறையை சேர்ந்தவங்க, நகராட்சி ஊழியர்கள். அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ குறுகிய காலத்தில் இதை இவ்வளோ வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இலக்கு, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய குளறுபடிகள். அதில் என்ன சொல்லியிருக்கு, என்ன செய்யணும், குளறுபடிகள். அதுக்கு வந்து மக்கள் விளக்கம் கேட்கும்போது இவங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறது. இது இவங்களுக்கு என்ன காரணம்னாக்கா, போதிய பயிற்சி இல்லை. ஒரு நாள் விளக்கிட்டு இறக்கி விட்டாங்க இவங்கள பிஎல்ஓக்களை. அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அனைத்தையும் விட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் ஆன்லைனில் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அவங்க ஒரு கையில் இந்த கீழ்நிலை ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கன்வாடியில் வேலை பார்க்குறவங்க, சத்துணவாய, இவங்க வழக்கமாக பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அவங்க செல்ஃபோன் வச்சுருந்தா, ஆண்ட்ராய்டு வச்சுருந்தா அதுவே பெரிய விஷயம். வச்சுருந்தாலும் அது ரொம்ப பழைய ஒரு இதுவாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணி இதுக்கு பதில் சொல்கிறது இருக்கு இல்லையா, பெரும் பாடாக இருக்குது. பல இடத்துல சிக்னல் கிடைக்கிறது இல்லை. இப்போ எங்கள் வீட்டுக்கு வராங்க, எங்கள் வீட்டில் சிக்னல் இல்லை, தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன செய்யணும்? சிக்னல் வர இடத்துக்கு அவங்க போனால் நானும் கூட போகணுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது இப்படி இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரியாமல் ட்ரைனிங் சரியாக கொடுக்காதனால 2 ஃபார்மு, ஒன்றை வந்து ஃபில்லப் பண்ணணும், 2ஐயும் ஃபில்லப் பண்ணணும், 2லையும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவங்க வச்சுக்குவாங்க, வந்து வாக்காளர்கள் கையில் கொடுக்கணுன்றது ப்ரொசீஜர். இப்போ இதில் எனக்கு ஃபில்லப் பண்ண தெரியல, நீ ஃபில்லப் பண்ணுன்றாங்க மக்கள். எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதா, இது எப்படி ஃபில்லப் பண்ணுறது? அப்போது சரிங்க, பென்சிலில் ஃபில்லப் பண்ணுவோம், ஒன்றில் ஃபில்லப் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேன், இன்னொன்று நானே வச்சுக்கிறேன், தப்பாகிடுச்சுன்னா அப்புறமா திருத்திக்குவோம். இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க மேலே பயங்கரமான டென்ஷன், ப்ரெஷர். இதற்கு இடையில் ஒரு நாளைக்கு இவ்வளோ முடிக்கணும்னா டார்கெட் முடிச்சியா இல்லையா, முடிக்கிறது மட்டும் இல்லை, அதை அப்லோட் பண்ணணுன்றாங்க. இதை இந்த ஃபார்ம் வாங்கினதை அப்லோட் பண்ணணும், ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸை டிஜிட்டல் ஆக்கி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு சிக்னல் இல்லை, எங்கேயும் வேலை செய்யலைன்னு 10 நாளாக பெரிய பிரச்சனை எல்லா ஊர்லேயும், எல்லா இடத்துலையும். இப்போ தமிழ்நாடு வந்து கொஞ்சம் முன்னேறிய மாநிலம்,
பெங்கால்லலாம் வந்து பல ரிமோட் ஏரியாலலாம் சுத்தமாக இல்லை, எந்த சிக்னலும் இல்லை. அப்போ தமிழ்நாட்டிலேயும் ரூரல் ஏரியாவில் வந்து சிக்னல் வந்து பிரச்சனை தான், 4G தான் இருக்கும். அது கூட எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை. அப்போது இது சிக்கலான பிறகு தான் நேற்று முந்தா நாள் வந்து அர்ச்சனா பட்நாயக் இவங்க வந்து அறிவிச்சு, இங்கே கமிஷனர் அறிவிச்சிருக்கார் குமரகுரு, எல்லா தொகுதியிலையும் எல்லா பூத்துலேயும் வந்து உதவி மையங்கள் தொடங்குகிறோம். அங்கே வந்து இந்த 2002 2005 கேட்டுக்கெல்லாம் இது பண்ணலான்னு. இன்றைக்கி காலையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்து பார்த்தா உதவி மையத்தில் 8 மணி நேரமாக சர்வர் வேலை செய்யலை சென்னையிலேயே. ஆமாம், 8 மணி நேரமாக மக்கள் வந்து நிற்கிறாங்க, இவங்களும் தடவிட்டு இருக்கிறாங்க. இது பல பூத்தில் உள்ள பிரச்சனை அப்படின்றாங்க. இப்போ இவ்வளவு ப்ரெஷர், இது வந்து நம்ம ஊரில் இன்னும் விதவிதமாக இருக்குது, இது சொன்னால் வளரும். இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் காரணமாக பெங்காலில் சிலிகுரி பகுதி, மலைப்பகுதி, அங்கே ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து ஒரு 52 வயசாக என்னவோ அவங்க ஸ்ட்ரோக் வந்து இறந்துடுறாங்க. இந்த ப்ரெஷர்னால தான். ப்ரெஷர், இதை நான் முடிக்கலைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ராஜஸ்தானில் இப்போ உடனே எலெக்ஷன்லாம் இல்லை, இருந்தாலும் அங்கே டார்ச்சர் பண்ணி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு ரயில் முன்னால் பாஞ்சு சூசைடு. கேரளாவில் ஒரு அரசு பள்ளியில் பியூனா வேலை பார்க்குறவர், அவர் வந்து கண்ணூர் பகுதியில் அவரை போட்டிருக்கிறாங்க. அவர் அந்த ஏரியா தெரியாது, கூட வர்றதுக்கு பிஎல்ஏ யாரும் சிபிஎம்மோ காங்கிரஸோ இல்லை போல இருக்குது. ப்ரெஷர் தாங்கல, அவருக்கு இதே மாதிரி சஸ்பென்ஷன் மிரட்டல். அதனால் அவர் வீட்டுக்கு வந்து தூக்கு மாட்டி செத்து போயிருக்காரு எழுதி வச்சுட்டு. பட் ரீசன் வந்து இதுதானா சார்? கன்ஃபார்மாக வந்து இதுதான் ப்ரெஷர் தான். இதுதான் இதன் காரணமாக ஒரு 2 நாள் முன்னால் கேரளாவில் ஸ்ட்ரைக்கு. இப்போ கும்பகோணத்தில் ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர், இப்போ இன்றைக்கி செய்தியில் இருக்குது, அவங்களும் அங்கன்வாடி ஒர்க்கரு ப்ரெஷர் தாங்காமல் தூக்கு மாத்திரையை சாப்பிட்டு சூசைட் அட்டம்ப்ட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இப்போது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு குடியரசாகி வாக்காளர்களை சேர்த்து இதுவரைக்கும் பல முறை இந்த சம்மரி ரிவிஷன் நடந்திருக்குது, தேர்தல் நடந்திருக்குது. இதுவரைக்கும் பிஎல்ஓக்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் வரலாறு இல்லை இதுவரைக்கும். இப்போ வந்து ஜனநாயகத்தை ரொம்ப இதாக பண்ணுறாரு மோடி, என்ன, அதனால் ஜனநாயகத்தை நிலைநாட்டுற முயற்சியில் இவ்வளவு பிஎல்ஓக்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு டென்ஷன். நீங்கள் பிஎல்ஓ தற்கொலை மட்டும் இல்லை, வெஸ்ட் பெங்காலில் இந்த ஆவணங்கள்லாம் இல்லாமல் குறிப்பாக முஸ்லீம்கள் நம்மளை பங்களாதேஷின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சூசைடு, அந்த அச்சத்தில் குடியுரிமை பறி போயிருமோ அப்படின்ற பயத்தில் வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் களத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் பொதுவாக இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, யார் நிர்மலா சீதாராமன் இங்கே இந்த பேசுகிறாங்க, எடப்பாடி, இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானே, சும்மா திமுக வந்து பிரச்சனையை உருவாக்குறாங்க. சார், வீட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் பயங்கர பிஸி ஆகிடுவாங்க, ஏதோ ஒரு வேலையில், மெயினாக எலெக்ஷன் வேலை வந்துச்சுன்னா பிஸி ஆகிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி தானே இந்த வேலையும், அதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? ஆமாம், இப்போ ரெண்டும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இந்தியாவில் முதல்ல ஜனநாயகம், அனைத்து மக்கள் வாக்குரிமை அப்படின்னு வந்ததில் தொடங்கி இது வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, இந்த என்யூமரேட்டர்ஸ்னு உங்களுக்கு பேர் ஏற்கனவே இப்போ பிஎல்ஓன்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து வீடு வீடாக போய் அங்கே விசாரிப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னால் அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை போயிட்டு புது வாக்காளர்கள் இருக்காங்களா, இறந்துட்டாங்களா, ஊர் மாதிரி போயிட்டாங்களா, தெரு மாதிரி போயிட்டாங்களா செக் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னாக்கா, அந்த கிராமமாக இருந்தாக்கா அந்த லொக்காலிட்டி, அந்த பூத் வாக்காளர்கள் இருக்காங்கள, அவங்கள கூட்டி கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க. ஊர் நாட்டாமையோ ஊர் மக்கள்கிட்ட செக் பண்ணி அப்படி தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அதில் அவங்களுக்கு ஏதாவது குறிப்பாக விவரம் வேணும்னா அவன் பர்த் சர்டிஃபிகேட் கொடு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் கொடு, அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்குது. இப்போ என்ன வேறுபாடு, மிக முக்கியமான வேறுபாடுன்னா, இப்போது நமக்கு டிமானிட்டைசேஷன் போது மோடி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, ராத்திரி 8 மணிலேருந்து 1000 ரூபா நோட்டு செல்லாது. அந்த மாதிரி நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை எதுவும் செல்லாது. இதுக்கு பேர் தான் எஸ்ஐஆர், செல்லாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ என்ன செய்யணும், நீ வந்து இந்திய குடிமகன் நிரூபிக்கணும், வாக்காளர் நிரூபிக்கணும். எப்படிங்க நிரூபிக்கிறது? அதுக்கு இந்த ஃபாரத்தை பாருங்கள், இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும். என்ன சொல்லியிருக்குன்னா 87க்கு முன்னால் நீ பிறந்திருந்தாக்கா, 87க்கு முன்னால் நான் பிறந்திருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் 2002 2005 நீ வந்து எங்கே ஓட்டு போட்ட அப்படின்றத எனக்கு சொல்லணும், எந்த பூத்தில். இப்போ 25 வருஷம் ஆச்சு, எனக்கு போட்டோமா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. என்ன, இது ஏன் கதை. இப்போது
பெங்காலில் வந்து ஒருத்தர் பெங்களூரில் வேலைக்கு வந்திருக்கார். இது நான் ரிப்போர்ட் ஆகிருக்கிறதான் சொல்கிறேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வயசு 30. அவருக்கு ஓட்டு வந்து பெங்காலில் இருக்குது. அப்போ ஊரில் வந்து கேட்குறாங்க இல்லையா, என்ன இப்போ அவருக்கு என்ன 30 வயசுக்காரருக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அவர் என்ன போல் இல்லை, 30 தான் வயசு அவருக்கு. அவருக்கு உங்கள் அப்பா அம்மா 2002 2005 எந்த பூத்தில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லு. அவர் பிரச்சனை என்னன்னு கேட்டால் 2002 2005 அவருக்கு வயசு 5 6 ஆகுது. அப்போ அவங்க அப்பா எங்கே ஓட்டு போட்டாருன்னு தெரியாது. அப்பாவும் செத்துட்டாரு, அம்மாவும் செத்துட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறாரு. எப்படி நிரூபிப்பார்? ஆக்சுவலாக இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன தான் சொல்யூஷன்? அப்போ இல்லை இப்போ இது இளைஞர்களுக்கு நம்ம தாவேக்கா நண்பிகள் இருக்காங்கல்ல, அவங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்களாம் புது வாக்காளர்கள். புது வாக்காளர்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவங்க பெற்றோரோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்பா அம்மா 2 பேருக்கும். இந்த 2002 2005 எங்கே ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லணும். இப்போ விஜய்க்கு 50 வயசு 51 வயசு ஆகுது. எப்படியும் அவரும் நம்ம என் கணக்கில் தான் வருவார். அவர் அங்கிள் தான் ஆக்சுவலாக, அவர் சிஎம் அங்கிள்ன்றாரு. அவர் இப்போ எந்த பூத்தில் ஓட்டு போட்டார் அவருக்கு தெரியுமா? அவரும் இந்த ஓஎம்ஆர் லிஸ்ட்டில் வருவார். அது என்ன ஓஎம்ஆர் லிஸ்ட்னா? ஓஎம்ஆர் பிரச்சனை இல்லை, 2 லட்சம் பேருக்கு பிரச்சனை. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்னன்னு கேட்டால், இந்த 2002 2005 இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது. இப்படி கேட்கல, வந்து விசாரிக்கிறேன். யூஷுவல் ரிவிஷன். ஆமாம். 2002 ஓஎம்ஆர்லாம் கிராமமாக இருக்குது, இப்போ உள்ள மாதிரி இது இல்லை. 2002 தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது. 2005 நகர்ப்புறங்களில் நடக்குது. இப்போது 2002க்கும் 2005க்கும் இடையில தான் ஓஎம்ஆர் டெவலப் ஆகுது. டெவலப் ஆகுதுன்னா என்ன பொருள்? சிட்டியில் இருக்கிறவன் அங்கே பிளாட் வாங்கி வீடு கட்டி ஏதோ ஒன்று பண்ணி அங்கே போகிறான். போனதெல்லாம் 2002க்கும் 2005க்கும் இடையில். 2005 சிட்டியில் நடக்கும்போது இவன் அங்கே போயிட்டான். 2002 ஓஎம்ஆர் கிராமத்தில் நடக்கும்போது அவன் போகலை. இப்போ 2லேயும் அவன் இல்லை. இப்போ 2லேயுமே நாங்கள் இல்லையே, 2 லட்சம் பேரோட கதி என்னன்னு கேட்குறாங்க. விஜயம் அதில் வரலாம், பனையூர் இதில் வருதுன்னு தெரியல எனக்கு. இப்போது இதுதான் கண்டிஷன். அதனால் இப்போது நண்பிகள் பிரச்சனை என்னென்னா, அவங்க அப்பா அம்மா சர்டிஃபிகேட்டை கொண்டு வரணும். இப்போ இவ்வளவு சிக்கல். இது கேட்பதற்கு நமக்கு வேடிக்கையாக இருந்தாலும் கூட இது பெரிய துயரம். இதனுடைய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், 47 இந்தியா சுதந்திரம் அடையுது, 50 கான்ஸ்டியூஷன் வருது. இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னு, எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா சுதந்திரத்துக்கு முன்னாலே பிறந்துட்டார். இப்போ அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை இந்தியன் நிரூபிக்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா இந்தியா உருவாகிறதுக்கு முன்னாலே இங்கே இருக்கிறாருன்ற. இந்தியா ஆகஸ்ட்டு 15 1947 தான் உருவாகுது. அந்த டேட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானம் சேரலை, திருவாங்கூர் இந்தியாவில் இல்லை, நிஜாம் இந்தியாவில் இல்லை, ஜுனாகட் சமஸ்தானம் இந்தியாவில் இல்லை, திரிபுரா இந்தியாவில் இல்லை, ஜம்மு காஷ்மீரும் இந்தியாவில் இல்லை. ஆகஸ்ட் 15 அன்றைக்கி. இந்த மேட்ரு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. சரியா? இந்தியாவே அப்புறம் தான் வருது, அதுக்கு முன்னால் நம்ம இங்கே இருக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் இந்திய குடிமக்கள் எல்லாம் சேர்ந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியா சாலம்லி அஃபர்ம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கிறோம். அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் ஒரு அரசு உருவாகிருக்கு. அந்த அரசுக்கு பிரதம மந்திரியாக மோடி வந்திருக்காரு, எலெக்ஷன் கமிஷனராக ஞானேஷ்குமார் வந்திருக்காரு. இப்படி வந்தவர் நீ யார் சொல்லுன்னு இப்போ நம்மளை கேட்குறாரு. புரியுதா? இது சிட்டிசன் தான் ஸ்டேட்டை உருவாக்குனது. இப்போ ஸ்டேட் யார் யார் சிட்டிசன்னு நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லுது. ஆனால் சார், இந்த இன்ஃபில்ட்ரேஷன் இஷ்யூ ஒன்று இருக்குது தானே சார், அதை நம்ம கவுண்டர் பண்ணி தானே சார் ஆகணும்? ஆமாம், ஆகணும். இன்ஃபில்ட்ரேஷனை சொல்லி தான் இந்த இதை ஆரம்பித்தாங்க. சரி, பீகாரில் தேர்தலே முடிஞ்சிருச்சு, பிஜேபி ஜெயிச்சிருச்சு. இப்போது சொல்லு, எத்தனை இன்ஃபில்ட்ரேட்டரை பிடிச்சேன்னா இது வரைக்கும் சொல்லலையே. கவுண்ட் இல்லையா? சொல்லலையே, இது வரைக்கும் சொல்லலை. யோகேந்திர யாதவ் மட்டும் காமெடியாக ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த விண்ணப்பத்தில் ஒரு 500 பேர் நான் இன்ஃபில்ட்ரேட்டரை என்னை வெளியேற்றிருங்கன்னு போட்டிருக்கிறாங்களா. இந்த ஜோக் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? மம்தா பானர்ஜி இப்போ பெங்காலில் அவங்க கேட்குறாங்க, நான் 4 வாட்டி எம்பி, 3 வாட்டி சென்ட்ரல் மினிஸ்டர், 3 வாட்டி பிரதம மந்திரி, இப்போ நான் பங்களாதேஷ்லேருந்து இங்கே வரல அப்படின்னு உனக்கு நிரூபிக்கணுமான்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்குது? அப்படி தானே இருக்குது. இப்போ அவங்களும் தானே இதை ப்ரூவ் பண்ணணும். அப்போது இந்த இன்ஃபில்ட்ரேட்டர் என்பது உண்மைக்கு புறம்பானது. இன்ஃபில்ட்ரேட்டரே இருக்காதா? நான் இருக்காதுன்னு நான் சொல்லலை. அதை எப்படி செக் பண்ணுறது? இப்போ கருப்பு பணத்தை பிடிக்கிறதுக்கு மொத்த பணமும் செல்லாதுன்ட்டார்ல, அதே மெத்தடு தான் இது.
கருப்பு பணத்தை பிடிக்கிறதுக்கு உனக்கு ஏஜென்சிஸ் இருக்குது. யார்கிட்ட கருப்பு பணம் இருக்கோ அதை பிடிக்க முடியும், எப்படி கருப்பு பணம் இருக்குது அதை பிடிக்க முடியும். ஆனால் மொத்த பணமும் செல்லாது, மூட்டை பூச்சிக்காக வீட்டை கொளுத்துறதுன்ற மாதிரி அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஃபில்ட்ரேட்டரை கண்டுபிடிக்கணும், சிட்டிசன் இல்லாதவங்க சிட்டிசனாக இருந்தாங்க கண்டுபிடிக்கணும்னா அது ஹோம் மினிஸ்ட்ரியோட வேலை. ஹோம் மினிஸ்ட்ரி ஒருத்தர் சிட்டிசன் இல்லைன்னு சந்தேகப்பட்டால் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது ஹோம் மினிஸ்ட்ரியோட கடமை. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட அது என்ன வேணும் ஏது அப்படின்னு கேட்கலாம். அது இல்லாமல் யாருமே வாக்காளர் கிடையாது, யாருமே சிட்டிசன் கிடையாது, போராட்டாலேருந்து ஆரம்பிப்போம், இப்போ சொல்லு என்று இப்போ கேட்கிறார்கள். இது எந்த சட்டத்திலையும் வராது, சட்ட விரோதமானது. ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது. என்ன தீர்ப்புன்னா, இப்போ 2024 என்கிட்ட எபிக் கார்டு இருக்குது, நான் ஓட்டு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னால் தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறேன். இப்போ மோடி என்ன சொல்கிறாருன்னா அந்த கார்டு செல்லாதுன்றார். நான் என்ன கேட்குறேன், நீ தானே அந்த கார்டு கொடுத்த, ஏன் செல்லாதுன்னு நீ சொல்லு. கார்டு கொடுக்கும்போது சும்மா என்ன பொறிகடலில் சுண்டல் மாதிரியா கொடுத்தீங்க, செக் பண்ணி தானே கொடுத்தீங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் இதை பற்றி தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னாக்கா, ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது, ஒரு ப்ரிசம்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அடிப்படையில் தான் கார்டு கொடுக்குறீங்க. இவர் குடிமகன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கொடுக்குறீங்க. இல்லைன்னா இல்லைன்றது நீ தான் சொல்லணும். இப்போ என்ன நீ சொல்லு அப்படின்னு கேட்டாக்க எப்படி அது, அந்த கார்டு செல்லாதுன்னு சொல்லவே முடியாது. இப்போ அந்த மாதிரி சொல்வது சட்டவிரோதமானது. அதை தான் இப்படி இவங்க செய்கிறாங்க. இப்படி ஒரு ஃபார்மு கொடுத்துருக்குறாங்க, அதில் கேட்டிருக்கிற கேள்வி இதுக்கெல்லாம் சட்ட ரீதியாக எந்த அடிப்படையும் கிடையாது. இப்படி ஒரு ஃபார்ம் கொடுக்கறதுக்கான அதிகாரமே தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. ஆனால் துயரம் என்னவென்றால் இதையெல்லாம் நம்ம உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கணும், கேட்கல. சார், இப்போ இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும்போது 13th ஒரு ரூல் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ரூல் பார்க்கப்படுது. இதில் என்னென்னா சார், அங்கே பீகாரில் எடுத்த எஸ்ஐஆர் ஓகேன்னா அது இங்கே பாஸ் ஆகும் அப்படின்ற ரூல் வந்து ஒரே இந்தியா ஒரே நாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் அப்படி அணுகணுமா, இல்லை உங்களுடைய பார்வையின்படி அது வந்து ட்ரபிள் சம்மாக இருக்குமா? இந்த ஒரே இந்தியா ஒரே நாடு அந்த பிரச்சனை கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். இப்போ அவங்க சொல்கிறதுலேருந்து பார்ப்போம். ஜூலை மாதத்தில் பீகாரில் நடைபெற்ற எஸ்ஐஆரில் யார் பேர் வந்து கிளியர் ஆகிருக்குதோ அவங்க அந்த ஆவணத்தை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில். அப்படின்னா அது யாருக்கு கொடுத்துருப்பாங்க, பீகார்லேருந்து வந்திருக்கக்கூடிய மைக்ரண்ட் லேபர். அவர் திருப்பூர்லேயோ பெங்களூர்லேயோ ஒசூர்லேயோ சென்னையிலேயோ எங்கேயோ இருப்பார். இப்போ அவர் இங்கே வாக்களிக்க விரும்பினால் அந்த ஆவணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னன்னு பாருங்கள். இப்போ பீகாரில் ஜூலை மாதத்தில் கிளியர் ஆகிடுச்சு. பீகாரில் அவர் ஓட்டு போடலன்னு உங்களுக்கு தெரியுமா? பீகார்லேயும் ஓட்டு போட்டு இங்கேயும் ஓட்டு போடுவாரா? இந்த கேள்விக்கு என்ன விடை? நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, அங்கே பதிவு செய்திருந்தால்னாக்கா அவர் பீகாரில் பாட்னாலேயோ இல்லை ஏதோ கயாலேயோ ஏதோ ஒரு ஊரில் அவர் ஒரு வாக்காளர், அவர் அந்த ஊரில் தான் வாக்களிக்க முடியும். ஒரு வாக்காளர் என்பவர் யார் அப்படின்றதுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் அது இல்லாமல் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார் ரூல்ஸ் 1960, அதில் ரெண்டுலேயும் சொல்கிறது என்னன்னாக்கா, எ பர்சன் இஸ் ஆர்டினரிலி ரெசிடெண்ட் இன் எ கான்ஸ்டிடுவன்சி ஃபார் இன்க்ளூஷன் இன் இட்ஸ் எலக்ட்ரல் ரோல். எ பர்சன் இஸ் ஆர்டினரிலி ரெசிடெண்ட் இன் எ கான்ஸ்டிடுவன்சி ஃபார் இன்க்ளூஷன் இன் இட்ஸ் எலக்ட்ரல் ரோல். இன் இட்ஸ்னால் என்ன, அந்த கான்ஸ்டிடுவன்சியினுடைய எலக்ட்ரல் ரோலில் ஒரு இடம் பெறணும்னாக்கா வழக்கமாக ஒரு இடத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும், தொகுதிவாசி, அந்த வாசியாக இருக்கணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸும் வந்து அதை தான் சொல்லுது. அப்போ வழக்கமாக ஒரு இடத்தில் குடியிருப்பவர்னா யார், அதுக்கான வழக்குகள் தீர்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு மைக்ரண்ட் லேபர் இருக்கார், அவர் கோயம்புத்தூரில் ஒரு வீடே வாங்கிட்டாருன்னு வச்சுக்குவோம், அவர் சொந்தமாகவே இருக்கிறதா வச்சுக்குவோம். அதனால அவர் கோயம்புத்தூர் வாசி ஆகி விடுவாரா, ஆக மாட்டார்னு சொல்லுது தீர்ப்பு. அவர் வந்து ஆர்டினரிலி ரெசிடெண்ட் எங்கே அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து போயிட்டுருக்காரு, ஏதோ தொழில் பண்ணிகிட்ருக்கிறாரு, இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறாரு, அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆமாம். அதனாலே அவருக்கு இங்கே வாக்குரிமை வந்துருமானா வராது. அவர் எங்கே வழமையாக வாசிக்கிறார் அப்படின்றத சமூகத்தால் அங்கீகரிக்கப்படணுன்றாங்க. இப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இவர் இந்த ஊருக்காரர் தாங்க, இல்லை இப்போ இங்கே வந்து பீகார்லேருந்து குடியேறி இப்போ நம்ம பீகாரிகளை வந்து துன்புறுத்துகிறாங்கன்னு மோடி
பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய டிவியில் வந்துச்சு. நான் இங்கே 20 வருஷம் ஆச்சு, கடை வச்சுருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை நமக்கு. அவர் பிள்ளையை இங்கே படிக்க வைக்கிறாரு, இங்கே தங்கிட்டார், ஆக்சுவல் பிளேஸே இதுவாக ஆயிடுச்சு. இப்போ தமிழர்கள் இருக்கிறாங்க. இப்போ பெங்களூருக்கு வந்து சேலத்துலேருந்து, கிருஷ்ணகிரியிலேருந்து, தருமபுரியிலேருந்து வேலைக்கு போயிட்டு ஊருக்கு வந்துடுவாங்க, வேலைக்கு போயிட்டு ஊருக்கு வந்துடுவாங்க, அப்படி இருக்கிறாங்க. கோலாரில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க 2 தலைமுறையாக அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ பாம்பேயில் நம்ம வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இங்கே இருந்துருக்கிறாங்க. ஆனால் தாராவியில் இருக்கிறவங்க 2 தலைமுறையாக வந்து செட்டிலான திருநெல்வேலி தமிழர்கள் அங்கே. இப்போ அப்படி நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நமக்கு 10 வருஷமாக இருக்கிறாங்க, இந்த பகுதி மக்களாக ஆகிட்டாங்கன்னா அதுதான் இது சொசைட்டல் அங்கீகாரம் இருக்குது அப்படின்றது. இப்போ மைக்ரண்ட்டாக இருக்கிறவங்க அப்படி ஆக முடியாது என்பதை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவாக சொல்லுது. அப்போது இந்த மாதிரி இப்படி இப்போ கொண்டு பண்ணுறாங்க இல்லையா, இது இந்த சட்டத்துக்கு நேரடியாக எதிரானது. அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸ் 1960 இருக்கட்டும், இதுக்கு எதிரானது. ஏன் செய்கிறாங்க? இதுதான் தப்புன்னு தெரியுது. என்ன அடிப்படையில் இதை செய்கிறாங்க? ஒரு காமன் சென்ஸ்லேருந்து யோசிச்சாக்கா, அவருக்கு அங்கே வாக்குரிமை இருக்குன்னா இங்கே எப்படி ஓட்டு போடுவார்? இப்போ நான் படித்து காமிச்சேன் இல்லையா, அந்த கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்லுது. அந்த கான்ஸ்டிடுவன்சின்னா இந்த ஸ்டேட்டில் வந்து எப்படி ஓட்டு போடுவார் என்ற கேள்வி இருக்குது. இதுக்கு விடை என்ன? இந்த பீகார் தேர்தல் பற்றி முடிஞ்ச பிறகு நிறைய செய்திகள் வந்தது. அதில் என்னென்னா, ஒரு 40 லட்சம் பேர் தேர்தலை ஒட்டி பீகாருக்கு திரும்பி போயிருக்கிறாங்க. தீபாவளி மற்றும் சாத் பூஜான்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி மொத்தம் 48 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பாஜகவுக்கு வாக்களிக்க வைத்தார்கள்னு செய்தியெல்லாம் வந்துச்சு. அது விட்டுருங்க, அது ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அது வேறு. என்ன பிரச்சனை அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் இந்த ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அக்டோபர் 27, 7081 ரயில்கள் நாங்கள் பாட்னாவுக்கு விட்டுருக்குறோம். 7081 ரயில் பாட்னாவுக்கு விட்டுருக்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க. சதர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே அந்த டேட்டாலாம் நம்மக்கிட்ட இல்லை. 7081 ரயில்னால் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. ஏற்கனவே ஓடுகின்ற ரயிலில் எக்ஸ்ட்ரா பெட்டிகள், அன்ரிசர்வ்டு பெட்டி சுமார் 18,000 பெட்டி இணைச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஒரு பெட்டிக்கு 100 பேர் வச்சுங்க மினிமம், எவ்வளோ இருக்கும்? அப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? இப்போது அந்த மக்களுக்கு எதிராக நமக்கு எதுவும் இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க வந்து பிஜேபி குறித்த ஒரு மாயையில் இருக்காங்க. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணி இங்கே வாக்குரிமை உள்ளவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. அது அவங்களோட விருப்பம், அப்படி வரட்டும். அப்படி தமிழ்நாட்டில் பிஜேபியால் வர முடியல. அதுக்கு என்னெல்லாம் செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாகவே ஆதரவும் பெருகுது தானே சார், நம்ம அதை பார்க்குறோம் களத்தில். அந்த மீடியம்லேயும் அவங்க வர்றதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு தானே. 2 பிரச்சனை நான் சொல்கிறது. ஆக்சுவலாக ஆதரவு பெருகுவதா, அண்ணாமலை ஆதரவு பெருகிடுச்சுன்னு ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அண்ணாமலை தான் அப்படியே நிறுத்த போகிறார் பிஜேபின்னு, அண்ணாமலை தூக்கிட்டாங்க. அவ்வளவு ஆதரவு செல்வாக்கு பெருக்கினவரை எதுக்கு தூக்குனாங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்காக தூக்குனாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தூக்குனாங்க. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன், ஒரு 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 அபிப்பிராயத்தை உருவாக்குகிறார்கள். இப்போ விஜய்க்கு 26% இருக்குன்ற மாதிரி எந்த அடிப்படையும் கிடையாது. சயின்டிஃபிக்காக அதுக்கு தரவுகள் எதுவும் கிடையாது. அடித்து விட்றதான் ஒருத்தர் 10, ஒருத்தர் 15, இன்னொருத்தர் 25. 25 நான் தான் முதல்வர், அப்படி போகுது அது. அந்த மாதிரி அது இது என்ன பிரச்சனைன்னா, ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சுட்டு இந்த மாதிரி வழிமுறைகளை வந்து கையாள்வது. இப்போ பீகாருக்கு 3 ரயில் விட்ருக்காங்க, ஹரியானாவில். கபில் சிபல் பிடிச்சி டிக்கெட் இல்லாத ரயில் ஏதாவது பதில் வந்திருக்கா? அப்போ இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஒன்று பேசியிருக்காரு. பீகாரில் எஸ்ஐஆரால் தான் ஜெயித்தோம், இங்கேயும் 1 கோடி வாக்காளர்களை நீக்குவோம் அப்படியே சொல்லியிருக்காரா? ஆமாம், பேசியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், நேற்று ப்ரெஸ் மீட்டு பேசியிருக்கோம், நீக்குவோம் அப்படின்னு. திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு காமெடி பேர் வழி, அதை போய் சீரியஸாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் நான் அப்படி கருதலை. அவர் முன்ன ஜெயலலிதா படுத்துருக்கும்போது சொன்னார், இட்லி சாப்பிட்டாங்க, சட்னி சாப்பிட்டாங்கன்னு நாங்கள் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு அவர் சொன்னார். என்ன மோடி எங்கள் டேடின்னார். எல்லாமே இப்போ உண்மையாக இருக்குது இல்லையா? அதனால் அவர் சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. சரி, அவர் சொல்கிறத நம்ப வேண்டாம். நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இந்த முறை நாங்கள் 2 இலக்கத்தில் வெல்வோம்.
இந்த பக்கம் இன்றைக்கி செல்வ பெருந்தகை ஒரு 12 ஊர் பட்டியல் போட்டிருக்காரு. இங்கெல்லாம் பீகார் ஆட்களை கொண்டு வந்து ஓட்டு போட போகிறாங்கன்னு. பீகார் பிரச்சனையில் நான் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிற புலம்பெயர் தொழிலாளிகள் பீகார்லேருந்து மட்டும்தான் வந்திருக்காங்களா? எல்லா மாநிலத்திலேருந்துமே வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் புலம்பெயர் தொழிலாளிகளுக்கு வாக்குரிமை கொடுக்கணுன்றதை நான் ஆதரிக்கிறேன். சத்தீஸ்கர், ஒரிசா, பெங்கால்லேருந்து வந்திருக்கிறவங்களாம் என்ன செய்கிறது? பீகார்காரனுக்கு கொடுக்குறேன்றீங்க, அவங்களுக்கு என்ன செய்கிறது? சார் ரஃப்பான பீகார்காரங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே எஸ்ஐஆர் பாஸ் ஆனால் தானே? அதான் பீகாரில் தானே எஸ்ஐஆர் நடந்திருக்கு, இங்கெல்லாம் நடக்கலை. இப்போ நீங்கள் ஈக்குவாலிட்டின்னு பேசினாக்க வந்தவன் எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியதான். பீகாருக்கு மட்டும் இதுக்கு கொடுக்குறீங்க, இது ஒன்று. ரெண்டாவது கேள்வி நான் என்ன சொல்கிறேன், புலம்பெயர் தொழிலாளிகள் அவங்கள மனிதர்களாக நடத்தணும். இப்போ அரசு ஊழியர்களுக்கு போஸ்டல் வாக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இராணுவத்தினருக்கு போஸ்டல் வாக்கு இருக்கா இல்லையா? ஏன் மைக்ரண்ட் லேபருக்கு அது கொடுக்கல? அவன் மனுஷனா இல்லையா? இவங்க வந்து வேற ஒரு கவர்மெண்டல் ரோலில் இருக்காங்க. இருக்கட்டும், பெரிய ஹியூஜ் மாசில். நான் என்ன கேட்குறேன், எஸ்ஐஆர் பீகாரில் பதிவு செய்தவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து போஸ்டல் வாக்கில் போடலாம், பீகாருக்குன்னு வைக்கலாமே, என்ன தப்பு? அங்கே அவங்க கிளியராக இருக்கணும் அவங்க பேர், அவ்வளோதானே. ஆயிருந்தால் போடலாம். இல்லை அவ்வளோ பேர் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு 10 பூத்து போடுங்க. 10 பூத்து போட்டு அவங்கள ஓட்டு போட சொல்லுங்கள். இதை அவங்களுக்கு சம உரிமை வழங்கணும் அப்படின்னா நியாயமாக செய்ய வேண்டிய முறை அது. இது வந்து அழுகுணியாட்டம். ஒரு பக்கம் தமிழ்நாடு வரி பணத்தை அடித்து கிளப்பிட்டு போய் அங்கே தலைக்கு 10,000 ரூபா கொடுக்குறீங்க. இங்கே கேட்டால் மெட்ரோவும் கிடையாது, வெள்ள நிவாரணம் கிடையாது, கல்வி பணம் கிடையாது, எதுவும் கிடையாது. இங்கேருந்து அங்கே வந்து அவங்களுக்கு 100க்கு 74 ரூபா சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷன் பீகாருக்கு, நமக்கு 100க்கு 24 ரூபா அப்படி கான்ட்ரிபியூஷன். அந்த பணத்தை வச்சுட்டு நீ ஓட்டை விலைக்கு வாங்குறீங்க. அதுக்கு எங்கள் பணம் தான் போகுது, ஜிஎஸ்டியில் போகுது, இதில் இப்படி போகுது. இப்போ நீ வந்து அடுத்தது இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை குறைக்கிறேன்றது அடுத்தது வரப்போகுது. அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான அடையாளத்தை அழிப்பது. பொலிட்டிக்கலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதானே? அப்படி தானே தொடங்குது கான்ஸ்டியூஷன். அப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் என்ன? மாநிலங்களின் ஒன்றியம். மாநிலம் தான் பேசிக் யூனிட். மாநிலம் எதன் அடிப்படையிலானது? மொழி அடிப்படையிலானது. அப்படி தான் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் ஒன்றியம். அந்த அடிப்படையில் தான் இந்தியன். முதல்ல தமிழன், தெலுங்கன், மலையாளி, அப்புறம் இந்தியன். அப்போ இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அதுக்காக யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. எப்படி அவங்க இங்கேயே ஒரு குடிமகனாக ஒரு ஆர்டினரி ரெசிடெண்ட் ஆகணும்னா அதுக்கு சில வரம்புகள் வேணும். இப்படி ஒரு அங்கேயும் போடுவேன் இங்கேயும் போடுவேன், அப்போ இடத்தை பிடிக்க முடியவில்லை, இங்கே அரசியல் செல்வாக்கு பெற முடியவில்லை என்ற காரணத்தினால் எங்கால கொண்டு வந்து இறக்குறேன். ஆங்கிலத்தில் ஜெர்ரி மேண்டரிங்னு ஒரு வார்த்தை இருக்குது, யூஎஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். தொகுதி மறுசீரமைப்புன்றாங்கல்ல, ஆட்களை இந்த தொகுதியை அப்படி பிரித்து நம்ம ஆளுங்களை கொஞ்சம் அங்கே போடு, ஓட்டு விடலை, இந்த தொகுதி ஜெயிக்கலைன்னா அது அப்பப்போ செய்கிற வேலை அது. அந்த மாதிரி வந்து இவர்களை கொண்டு வருகிறார்கள். இது மிகப்பெரிய அபாயம். அந்த உழைப்பாளிகளுக்கு எதிராக நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜேபி கொல்லைப்புறமாக நுழைவதற்கு இப்படியெல்லாம் முயற்சி பண்ணுது. இது நம்ம இதை எதிர்ப்பவர்களுக்கு அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவை எதிர்க்கின்ற தாவேகாவாக இருக்கட்டும் என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேசினாலும் அதில் இன்னும் நாளுக்கு நாள் புதுசாக சில டாபிக்ஸ் ஆட் ஆகிட்டே தான் இருக்குது. அதில் வந்து இன்னைய தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அண்ட் உங்களுடைய பார்வைகளை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி.